பள்ளி வளாகத்தில் ஜிஆர்பி நிறுவனத்தின் சார்பாக 73 லட்சம் ரூபாய் மதிப்பிலே 4 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டு அது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல்துறை அமைச்சர் ஐயா அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. தலைமை ஆசிரியர் அவர்கள் வரவேற்பை. நிறுவனத்தின் 4 வகுப்பறைகளுக்கான திறப்பு விழா இனிதே நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும், மதிப்பிற்குரிய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய ஒசூர் மாநகராட்சி மேயர், துணை மேயர், ஒசூர் மாநகராட்சி கமிஷனர், ஒசூர் சாராட்சியர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையிலே தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தி கொடுக்கிறார். அந்த வகையிலே இன்று நமது இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக
சென்ற ஆண்டு சுமார் 90 லட்சம் ரூபாயிலே கட்டணம் கட்டப்பட்டு இந்த ஆண்டு கூடுதலாக அந்த நிகழ்ச்சியிலே நான் ஜிஆர்பி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வேண்டுகோள் வைத்தேன். இன்னும் மேலும் வகுப்புகள் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். நானும் சட்டமன்ற உறுப்பினரும் அதை ஏற்று இன்னைக்கு 73 லட்சம் ரூபாயிலே 4 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1,63 லட்சம் ரூபாயிலே இன்னைக்கு இந்த பள்ளிக்கு அவர் கட்டணம் கட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு அனைவரும் நீங்க ஒரு கை தட்டி அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திரு தினேஷ் இந்திய ஆட்சி பணித்துறை அவர்களே, வரவேற்புரை ஆற்றுகின்ற தலைமை ஆசிரியர் ஜூஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற ஜிஆர்பி நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் உரிமையாளர் அண்ணன் திரு சி.ஆர். பாலசுப்ரமணியம் எம்டி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமேஸ்வரர் தலி ஒய் பிரகாஷ் அவர்களே, ஒசூர் மாநகராட்சி மேயர் அருமேஸ்வரர் எஸ்.ஏ. சத்யா அவர்களே, நமது ஒசூர் மாநகராட்சி துணை மேயர் திரு ஆனந்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற ஒசூர் மாநகராட்சியுடைய கமிஷனர் அவர்களே, ஒசூர் மாநகராட்சியுடைய ஒசூர் சாராட்சியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற முன்னாள் இந்நாள் மக்கள் பிரதிநிதிகளே, நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமேஸ்வரர் வேப்பனஹள்ளி முருகன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, வரிவந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற நமது பள்ளி கல்வித்துறை சேர்ந்த அதிகாரிகளே, வரிவந்திருக்கின்ற அனைவருக்கும் நமது பள்ளியினுடைய மேலாண்மை வளர்ச்சி குழு உறுப்பினர் பெருமக்களே, பெற்றோர் ஆசி சங்கத்துடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று வந்து பள்ளி கல்விக்காக ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக 1 முதல் 5 வகுப்பு படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு 20 லட்சம் பேருக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. 6 முதல் 12 வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் சரி, அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு சென்றால் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்திலே 1000 ரூபாய் கொடுக்கிறோம். மாணவர்களுக்கும் தமிழ் புதுமை திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். சுமார் இந்த அரசு பொறுப்பேற்று 12,85,000 பேருக்கு இந்த 2 திட்டங்களிலும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க +2 முடிச்சு கல்லூரிக்கு போகின்ற சமயத்தில் உலகம் உங்கள் கையிலே என்ற வகையிலே 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணி வழங்குகிற திட்டத்தையும் முதலமைச்சர்கள் ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைத்திருக்கார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் முதல்வர் திட்டம் மூலமாக நிறைய பேர் இன்னைக்கு அரசாங்க வேலைக்கு, அதுவும் ஒன்றிய அரசு நடந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுக்கு சென்றிருக்கார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, முதலமைச்சர் எந்த மேடைக்கு சென்றாலும் எனக்கு 2 கண்கள், அந்த 2 கண்களிலே 2 துறை மிக முக்கியம். ஒன்று பள்ளி கல்வித்துறை, 2வது சுகாதாரத்துறை என்று சொல்வார். மாணவர்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த அரசு பல்வேறு வகையிலே 50,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்காக நிதி ஒதுக்கி இன்னைக்கு அதிகமான நிதி தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகிற நிதியிலே பள்ளி கல்வித்துறைக்கான் அதிகமான நிதி ஒதுக்கப்படுகிறது. எனவே மாணவ செல்வங்கள் நல்ல முறையிலே படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். ஒழுக்கமுள்ள மாணவர்களாக நீங்கள் வளர வேண்டும், உயர வேண்டும். படிக்கிற சமயத்திலே ஒரு குறிக்கோளோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு தன்னம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு, கடின உழைப்போடு படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் வானத்தை தொடுகின்ற அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, என வெயில் அதிகமா இருக்குது, நீ மாண்புமிகு முதலமைச்சர்கள் இந்த பள்ளிக்கு 18 ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் செய்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எனவே மாணவ செல்வங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு உங்களுடைய பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். இங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு நல்ல முறையை பாடத்தை கற்பித்துத் தருகிறார்கள். அதோடு நீங்கள் நல்ல முறையில் படித்து உங்கள் குடும்பத்துக்கும் சரி, உங்கள் பெற்றோருக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, பள்ளிக்கும் சரி, இங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும்
பெருமை சேர்க்கின்ற வகையிலே வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய பொறுப்புக்கு வளர வேண்டும், உயர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு 4 கிளாஸ் இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் கூடுதலாக 4 வகுப்பறை ஜிஆர்பி நிறுவனத்தை கட்டித்தர சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதை நீங்க எல்லாம் கரவழி எழுப்பி அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்கீங்க. இன்னொரு 4 வகுப்பறை கட்டித்தர அவர் முன் வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.